வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கல்கி 2898 AD பார்ட் 2. ஸோ அந்த படத்துடைய ஒரு ஷெட்யூலை உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து முடிச்சுட்டாரு. ஸோ இப்போ அடுத்த கட்ட படப்பிடிப்பு விரைவில் துவங்க இருக்கு. ஸோ அதில் நடிக்க போறாரு. இந்த முறை அவருடைய எவல்யூஷன் இருக்கும். ஸோ அந்த கிளைமேக்ஸ்ல அவர் என்ன தேவையோ அதை அவருக்கு அடைஞ்சிரும். ஸோ அவருடைய தோற்றம் மாறுபடும். அவர் என்னமோ ஏகப்பட்ட கை கால்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஒரு பெரிய டெஸ்ட் டியூப் மாதிரி. அதுலேருந்து அவர் மாறி ஒரு ஆளா நிற்பாரு. இப்போ அது அவருடைய யங்கர் வெர்ஷனா அவர் தோன்ற போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பார்ட் முழுக்க முழுக்க அந்த சுப்ரீம் எஸ்கின் அவருடைய ரூட்ல தான் இந்த கதை போகும். அவர் இவங்களை போட்டு அடிக்கிற அடி அதுதான் அந்த செகண்ட் பார்ட். ஏன்னா அவருடைய வேர்ல்டு தான் பர்ஃபெக்டா இருக்கு. அந்த வேர்ல்டுக்கு வரணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஏன்னா அந்த 3 வேர்ல்டுல அந்த சுப்ரீம் எஸ்கினுடைய வேர்ல்டு தான் சூப்பரா இருக்கு. அதுதான் எல்லா வசதிகளும் இருக்கு, லக்ஸூரியஸா இருக்கு. மற்ற 2 வேர்ல்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வேர்ல்டு ரெஃப்யூஜிஸா இருக்காங்க, இன்னொரு வேர்ல்டு கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எல்லாருடைய கனவுமே இங்கே எப்படியாவது வந்துடணும் அப்படிங்கிறது தான். அதை தான் பிரபாஸ் கூட ட்ரை பண்ணுவார், எப்படியாவது இங்கே உள்ள வந்துடணும் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான். அந்த வேர்ல்டில் தான் இவங்களை போட்டு படாத பாடுபடுத்துவார் போல் இருக்கு. இந்த தடவை இறங்கி அடிக்க போறாரு, நானே வருவேன் அப்படின்னு அந்த கிளைமேக்ஸ்ல சொல்ற மாதிரி. அந்த மாதிரி இவருக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரியான பார்ட் 2 முழுக்க முழுக்க சுப்ரீம் எஸ்கினுடைய விஸ்வரூபமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தெலுங்கு மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுடைய பிறந்த நாள். சிரஞ்சீவி அவர்களுக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு நல்ல பாண்டு உண்டு. நாம பாலச்சந்தர் ஸ்கூல்ல இருந்து தான் அவரும் வந்தவர். அந்த பாலச்சந்தருடைய தெலுங்கு படத்துல 2 பேரும் ஒன்னா நடிச்சிருக்காங்க. அவர்களுடைய தெலுங்குல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு படம் தான் நினைக்கிறேன் சேர்ந்து நடிச்சது. மற்றபடி அவர் ஒரு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது எனக்கு நான் நடிகனாகும் பொழுது இன்ஸ்பிரேஷன் கமல்ஹாசன் தான் இருந்தாரு. அவருடைய வித்தியாசமான நடிப்பு, அவருடைய நடனத்தை எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடணும், இந்த மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவர் மூலமா வந்தது. இன்னும் நிறைய பேரை சொன்னார். அதுல மெயினா கமல்ஹாசன் இஸ் த மெயின் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு. அப்புறம் அதே மாதிரி விக்ரம் படம் மாபெரும் வெற்றி பெற்ற பொழுது அவங்க வீட்டுல கூப்பிட்டு பெரிய விருந்து வச்சாரு. டைரக்டர் நம்ம உலகநாயகன் எல்லாருக்குமே ஒரு பெரிய விருந்து வச்சாரு. அப்புறம் அது எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக ரிச்சர்ட் கியர் இந்தியா வந்திருந்தாரு. ரிச்சர்ட் கியர் இந்தியா வந்திருந்த பொழுது ஹைதராபாத் தான் வந்திருந்தாரு. அப்ப உலகநாயகன் கமல்ஹாசன், ரிச்சர்ட் கியர், சிரஞ்சீவி இவங்க 3 பேரும் அதுல மெயினா கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கமல்ஹாசனுக்கு ஆந்திரால மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா அவார்டு கொடுக்கும் பொழுது அதுல ஹிந்தியிலேருந்து வந்திருந்த நம்ம ஷம்மி கபூர், அப்புறம் இப்போ சிரஞ்சீவி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறையா நிகழ்வுகள் இருக்கு. குறிப்பா அவர் ஒரு முறை சொன்னாரு, கமல்ஹாசன் ஒரு மாபெரும் நடிகர். அவர் ஏராளமான விருதுகளை வாங்கியிருக்காரு. அவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கணக்கில் அடங்காம இருக்கு. அதுல ஒரு 50% வாங்கினா கூட நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு சாதனையாளர் கமல் அப்படின்னு சொல்லி சிரஞ்சீவி மனம் திரண்டு பாராட்டக்கூடிய சில சந்தர்ப்பங்கள்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நட்பு 2 பேருக்குமே உண்டு. கமல்ஹாசனும் சிரஞ்சீவி அவர்களை பல முறை மனம் திறந்து பாராட்டி இருக்காரு. அவர் ஏராளமான மேடைகள்ல கமல்ஹாசனை குறிப்பிட்டு அவர் பாராட்டியிருக்காரு. அதை மெயினா சொல்லணும் அப்படின்னா, getting an award for a film which has strength and substance is particularly gratifying. Now my ambition is to win at least half the number of Filmfare awards that Kamalhaasan has won 15. கமல் 15 அவார்டு வாங்கும் பொழுது நான் 7 அவார்டு வாங்கினேன்னா எனக்கு ஹாப்பின்னாரு. Chiranjeevi is arguably the highest paid actor in the country, and he was featured in over 120 films when he used the wildest applause was received in சொல்லிட்டு on the audience demand கமல்ஹாசன் addresses them briefly. அதாவது சிரஞ்சீவிக்கு அவார்டு கொடுத்துட்டு கமல் தமிழ்ல பேசினாராம். the wildest applause was reserved for the last award presentation. It was an award from one superstar to another. Kamalhaasan and Chiranjeevi embraced and flash bulbs packed at the photo op. On the audience demand, Kamalhaasan addressed them briefly in Tamil. He had the crowd wrapped. He has won 15 Filmfare trophies on a record. Chiranjeevi told us
that we won even half the number you would be satisfied man அப்படின்னு 7 வாங்கினாலே சாட்டிஸ்ஃபைட்னாரு. கமலஹாசன் பார்த்தா 21 அவார்டு கிட்ட வாங்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாபெரும் கதாநாயகன் சிரஞ்சீவி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். இன்னைக்கு தான் அந்த ராஜகோபுரங்கள் உலகநாயகன் கமலஹாசனுடைய வீடியோவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தா இருந்தது. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல பேசினாரு. பிளஸ் வந்து முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தவரே உலகநாயகன் கமலஹாசன் தான். இந்த ராஜகோபுரங்களை முதல்ல வந்து பாரதி ராஜாவுடைய சிலையை திறந்து வைத்தார் உலகநாயகன் கமலஹாசன். அப்புறம் வந்து பாக்யராஜுடைய சிலையை திறந்து வச்சாரு. பாரதி ராஜாவுடைய சிலையை திறந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பிலிம்களால் ஆன மாலை அது வந்து பார்த்திபன் ரெடி பண்ணியிருந்தாரு. பார்த்திபன் வந்து இதை கமல் சார் அனுப்பிப்பாருன்னு சொன்ன உடனே நீங்களும் சேர்ந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவர் இது பண்ணாரு. அப்புறம் மொமெண்டோ கொடுத்தாங்க கமல் சாருக்கு. எப்படின்னா, லெஃப்ட் சைட்ல பாக்யராஜ், ரைட் சைட்ல பாரதி ராஜா, நடுவுல வந்து சப்பானி கமல், இப்படி இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம். இது நிச்சயம் பார்த்திபனோட ஐடியாவா தான் இருக்கும். பிரமாதமா இருந்தது அந்த ஓவியம். வந்து உலகநாயகன் வாங்கிட்டாரு. அவருடைய ஸ்பீச் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி அவர்கிட்ட கேட்ட 2 கேள்விகளுக்கும் அவர் சிறப்பா பதில் சொன்னாரு. அதாவது ராஜு அண்ட் நம்ம இவங்க ஏஞ்சலின், அவங்க 2 பேரும் தான் தொகுத்து வழங்கினாங்க. அதாவது பிக் பாஸ் வின்னர் ராஜு, அவர் பாக்யராஜுடைய அசிஸ்டண்டா இருந்தவர். அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, சார் பாக்யராஜ் சார் வந்து உங்க லைஃப்ல இல்லைன்னா என்ன சார் ஆயிருக்கும், அப்படி நீங்க எதை மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு கேட்டாரு. பாக்யராஜ் இல்லைன்னா கைதியின் டைரிங்கிற ஒரு படம் வந்து நடந்திருக்காது. நாங்க வந்து டாப் டக்கர்னு எடுத்தோம். ஒரு 5000 அடி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை நிப்பாட்டிட்டோம். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். பாரதி ராஜா வந்து பாம்பேல போய் ரூமை போட்டுக்கிட்டு என்னை திட்டிட்டு இருந்தாரு, கமல் இந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டாப்ல அப்படின்னு. உடனே நான் வேணா கதை பண்றேன் சார்னு சொல்லி பாக்யராஜ் உள்ள வந்து கதை பண்ணதுக்கு அப்புறம் தான் அது எங்க 2 பேருக்குமே டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு. 3 பேருமே பெரிய ஆள் ஆயிட்டோம் அந்த காலகட்டத்துல. எனக்கும் வந்து அது பெரிய வெற்றி படம் அமைஞ்சது. அந்த படத்தையே அவர் ஹிந்தியில ஆக்கிரி ராஸ்தானி எடுத்து அவருக்கும் பாக்யராஜுடைய ஹிந்தி என்ட்ரிக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு பாக்யராஜை பத்தி சொன்னாரு. பாரதி ராஜாவை பத்தி சொல்லும் பொழுது, நானும் பாரதி ராஜாவும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாவே பேசுவோம், நல்ல படங்கள் எடுக்கணும், அருமையான இதுவரை யாரும் பண்ணாத படங்களை பண்ணணும்னு பேசுவோம். நானும் புட்டண்ண கனகள்கிட்ட ஒரு படத்துல வேலை பார்த்திருக்கேன், சுடரும் சூறாவளியும் அப்படிங்கிற படத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தேன். ஒரு முறை நான் நிறைய மலையாள படங்கள் நடிச்சு தூக்கமே இல்லாம இருந்த காலத்துல வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்ப வந்து வாந்தி எடுத்து ஃபீவரா இருந்தேன். ஆனா ஷூட்டிங் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னை பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க பாரதி ராஜா அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் அப்ப சொன்ன கதை தான் மயிலு கதை அப்படின்னு சொல்லி அவரும் அப்புறம் வாழ்க்கையில ஒரு பகுதி தான் மரணம், அதனால நம்ம வந்து இதை வந்து எல்லாருக்குமே நிகழக்கூடியதுதான். அவங்க குடும்பத்துக்கு இழப்புனாலும் அவங்க வாழ்ந்த காலத்துல செஞ்ச சாதனைகளை வந்து நம்ம என்னைக்குமே தமிழ் சினிமா வந்து அவர்களுக்கு நன்றி கடமை பட்டிருக்கு. இவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா அவர்களுக்கு புகழாரம் சூட்டினார். அவரை கோமணங்கட்டி நடிச்சது, ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு நடிச்சது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. தனது ஆக்கப்பூர்வமான கேள்விகளை வந்து தொடர்ந்து ராஜ்யசபால வந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் ராஜ்யசபா எம்பி கமலஹாசன் அவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த ஏஐ மூலமாக பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அது குறித்து தான் அவர் கேட்டிருக்காரு. கமலஹாசன் சீக்ஸ் கிளாரிட்டி ஆன் ஏஐ ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அமாங் த அதர் கன்சர்ன்ஸ் இன்க்ளூடிங் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் இன்டகிரேஷன் த்ரூ அண்ட் அன்ஸ்டார்டு கொஸ்டின் வித் பார்லிமெண்ட். ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காரு. அதற்கு பதிலும் கிடைச்சிருக்கு. அது வந்து அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதாவது வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் துறைகளின் அடையாளம் காணப்பட்ட திறன் இடைவெளிகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசின் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. பயிற்சி திட்டங்களை சந்தை தேவைகளுக்கு ஏற்ப இணைக்க அந்த துறைகளின் தொழில்துறை தலைவர்களால் வழிநடத்தப்படும் 36 துறை திறன் கவுன்சில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை அந்த துறைகளின் திறன் மேம்பாட்டு தேவைகளை அடையாளம் காண்பதோடு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்றோம்ல, அதெல்லாம் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆக்கப்பூர்வமான கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதற்கு பதில்களும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு.